சேச்சே என்னத்த சொல்லகு. இந்த சாவுன்னு ஒன்று வராமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்க பார்த்து. பழைய காமராஜர் தலைவர்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்திருக்க பார்த்தாங்க. ஆட்சியெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்க பார்த்து. தமிழ்நாடு நல்லபடியாக முன்னேறி இருக்க பார்த்து. இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் இறந்து போக போய் எல்லாரும் செத்து போனோன்னு அந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்த கட்சிக்கு மேலே ஒரு விசுவாசம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம தமிழ்நாடு கடந்து இப்போ அப்போ ஒரு கட்சினா அந்த தலைவர் இறந்து போன அந்த கட்சியை இறந்து போயிருமோ அப்படியே. செத்து போச்சப்போ கட்சியாக எல்லாம் இனி கட்சியாக எல்லாம் காலப்போக்கில் கட்சிகளே காணாமல் போயிடும். நீ எந்த கட்சி நான் எந்த கட்சின்னு சொல்லி கேட்டு சண்டை பிடிச்சிட்டு கிடைக்கானு. எப்போ என்னத்தை செல்லகு. மனுஷன்வான்னு சொன்னால் ஒரு தலைவனும் விசுவாசமாக இருக்கணும். உண்மையில் ஊழியக்காரன் ஒரு ஆளுக்கு தான் தொண்டு செய்வேன், ஒரு ஆளுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன். இது எல்லாருமே பொய் தான் அப்பா. இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியாது. இங்கே கூப்பிட்டா இங்கே இழுக்காங்க, வடம் அங்கே போச்சுன்னா அங்கே இழுக்குது, இங்கேனா இங்கே இழுக்குது. எங்கே கோடி இருக்குதோ அங்கே போய் குமிச்சிட்டு போய் விழுது. அந்த எறும்பு கூட்டம் செவனி கூட்டம் விழுந்த போல் விருந்து எங்கே கிடைக்குமோ அங்கே போய் அப்படியே குமிஞ்சு விழுந்துட்டே இருக்குது இந்த மனுஷன் இனங்களும். மனிதர்கள் ஏன் இப்படி தான் செய்கிறாங்களோ. ஒரு கட்சியை தொடங்கியாங்க, அந்த தலைவர்கள் காணாமல் போனோன்னா, தலைவர்கள் செத்து போனோன்னா இவன் இந்த கட்சியை செத்து போக வைக்கிறாங்க. தொண்டர்கள் அவ்வளவுதான் இல்லையா. கட்சி கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாமே அதோட செத்து போயிடணும்னு தோணுது. புதிய கட்சி அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை உருவாக்கிட வேண்டியதான் இனி எல்லாம் வருங்காலத்தில். வேற மார்க்கம் இல்லை. தலைவர் செத்தாச்சுன்னா கட்சி செத்து போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? புதிய கட்சிகளை தொண்டர்களும் உருவாக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா. ஐயே போகிற போக்க பார்த்தா கட்சியே தேவை இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள் போதும். ஒவ்வொரு அரச குடும்பத்தினர் ஆட்சி செய்யது போல் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இருந்து ஆட்சி செய்தாலே போதும்னு தோணுது. இந்த ஜனநாயகம் சொல்லிட்டு ஜனங்கள் ஓட்டு போட்டு மக்களை நிறுத்தி அவங்க இறந்து போகணுன்னு அந்த கட்சியே செத்து போகுது. அப்போ அப்படின்னா இந்த ஜனநாயகம் என்னத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லாமே இப்போ வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் அமைய போகுது. ஒன்றுமே பிடித்தம் இல்லை. கொள்கையிலையும் பிடித்தம் இல்லை, கோட்பாடுகளிலும் பிடித்தம் இல்லை. அந்த கட்சிகள் என்னன்னே மக்களுக்கு இப்போ தெரியாத போச்சு. அங்கேருந்து இங்கேருந்து அங்கே குரங்கு தாவியது போல் தாவிட்டே இருக்காங்கப்பா. என்ன சொல்கிறேன்னே தெரியல. சரிங்க, என்னதான் இருந்தாலும் உலகத்தை காக்கணும்னா நம்ம பசுமையை காத்து தான் ஆகணும். அதனால பசுமையை காப்போம், காடுகளை காப்போம், மரங்களை நடுங்க. நிறைய பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சின்ன பிள்ளையிலேருந்தே. அந்த அரசியல் கட்சியில் போனால் ஒரு கார் தந்துடுவாங்க, செல்வாக்கு கிடைக்கும், பணம் கிடைக்கும் சொல்லிட்டு அங்கங்கேயா தாவிட்டே இருக்கான் மனுஷன், குரங்கு தாவினது போல். இப்போ ஒரு கார் கொடுப்பாங்க, கட்சி கொடி கிடைக்கும், அதையெல்லாம் கொண்டு அப்படி விலை சீர்த்திடலான்னு நினச்சி அப்படி போகிறாங்க. இனி என்ன செய்கிறது? அந்த வண்டிகள்லேருந்து எல்லாம் வர புகைகளை எல்லாம் அகற்றணும்னா நம்ம சுத்தமான காற்றை தயார் பண்ணிகிட்டே இருக்கணும். சுத்தமான காற்று யார் தருவாங்கன்னா அந்த மரங்கள் தாங்க தருவாங்க. அதனால இந்த மரங்களை நிறைய நட்டுகிட்டே இருங்க. பிள்ளைங்களுக்கும் தொடக்க கல்வி முதலே சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு மரங்கள் நடுவது நம்மளுடைய ஒவ்வொருத்தர சுவாசத்தையும் சுத்தப்படுத்தும் சொல்லிக் கொடுப்போம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நல்லவங்களை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி இப்போ நல்லவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நல்லவங்க யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு குரங்கு தாவின போல தாவி இருக்காங்க. எங்கே போய் முடியுதுன்னு தெரியல இதெல்லாம். எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் வாழ்ந்து செல்வோம். விழிப்புணர்ச்சி இல்லாதாங்க காரணம். இங்கேருந்து அங்கே தாவுறாங்க, அங்கேருந்து இங்கே தாவுறாங்க இல்லையா. இதுக்கு மக்களுக்கு ஒரு கொள்கை பிடிப்பும் கோட்பாடுகளும் ஒரு திறமையான அந்த கட்சிக்கு மேலே ஒரு திறமையான கொள்கை பிடிப்பு இல்லை. அதாங்க முக்கியமான காரணம். இதுக்கு மக்களிடத்தில் என்ன செய்யணும்? அரசியல் வகுப்பு எடுக்கணும். அரசியல்னால் எப்படி இருக்கணும், எதை நிர்வாகம் செய்யணும், எப்படி ஆளுமை தன்மை இருக்கணும், இதை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கணும். புரிதல் உணர்வு வேணும். அப்போ தான் இந்த கட்சியிலேருந்து அங்கே தாவ மாட்டாங்க, அந்த கட்சியிலேருந்து கட்சி இல்லைங்க முக்கியம். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன சேவை செய்ய போகிறீங்க, எதற்காக உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான தகுதி இருக்குது அவங்கள்ட்ட, அப்படி தாங்க பார்க்கணும். நமக்கு சட்டசபையில் தேவையானவங்க யாருன்னு சொன்னால் நல்லவர்களாகவும் இருக்கணும், நேர்மையானவர்களாக இருக்கணும், திறமையானவர்களாக இருக்கணும், ஆளுமை தன்மை நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த சட்டசபைக்கு தேவை. இது அதிகாரத்துக்கு வேண்டி போகிறாங்க. பதவிக்கும் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தாங்க நிறைய பேர் இங்கேருந்து குரங்கு தாவின கட்சி தாவிட்டே இருக்காங்க. கட்சியில் உள்ள கொள்கைகளையும் கோட்பாடுகள் அனைத்தையும் மறந்து அங்கங்கே தாவிட்டே இருக்காங்க. காலம்தான் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம். பொதுவாக ஒரு தலைவர் கட்சியை உருவாக்கியாங்க, ஒரு ஆள் இணைந்து 4 பேரை சேர்க்குறாங்க, 4 பேரை சேர்த்துட்டு ஒரு 10 பேர் சேர்க்குறாங்க, 10 பேர் 100 பேர் சேர்க்குறாங்க, 100 பேர் லட்சக்கணக்கில் மக்களை சேர்த்து ஒரு கட்சியாக உருவெடுக்க ஒரு விதையை போடுறாங்க. அதை கட்சியாக மரமாக செழிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதுலேயும் மற்றவங்களை குறை சொல்லியே தான் நல்லவங்களை போல மக்களுடைய மனநிலையை மாற்றி தன்னால் முடியும் என்று தன்னால் எந்த ஆதாயமும் மக்களிடமிருந்து எடுப்பதில்லை, மக்களுக்கு கொடுப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று மக்களுடைய மனதை மாற்றி அந்த கட்சியின் பொறுப்பில் ஒரு தலைமை உணர்வை கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த கட்சியில் தலைமை உணர்வாக இருப்பவர்கள் தலைமை தாங்கி மக்களை வழிநடத்தக்கூடிய செல்வாக்கும் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகவே
மக்களுடைய மனதில் விதைகளை விதைத்து விதைத்து அந்த கட்சியை மெருகேற்றுகிறார்கள். அந்த கட்சியின் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் திறமையானவர்களா, அறிவாலும் சிந்தனையாலும் சிறப்பு வாய்ந்தவர்களா என்பதை தாண்டி அவர்கள் மேல் நமக்கு அளப்பரியாத நம்பிக்கை வந்து விடுகிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் வருகிறது. தேர்தலில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் திட்டங்களையும் தீட்டி ஆட்சியில் அமர்ந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்களால் நடிக்க முடியவில்லை. நடிக்க முடியவில்லை, சொன்னதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சொல்வதற்கும் செய்வதற்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் உள்ளன. சொல்வது எளிது. அறிவு, திறமை, ஆற்றல், சிந்தனை இந்த எல்லாம் அடங்கிய ஒன்றுதான் செயல். அந்த செயலை செய்ய முடியாமல் அதற்கு மாறாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்புகின்ற வகையில் ஈடுபடுகிறார்கள். மக்களை திசை திருப்புகின்ற வழியில் ஈடுபட்டு மக்களிடமிருந்து நம்பிக்கை பெறுகிறார்கள். குறிப்பாக தன் ஆட்சியில் அமரும்போது அங்கு எதுவுமே இல்லாதது போலவும், காலியாக இருக்கிறது என்பது போலவும், கஜானா நிரம்பி வழிந்தது, இப்பொழுது காலியாக இருக்கிறது, ஐஸ்கிரீமை போல மக்கள் சாப்பிட்டு விட்டு போயிட்டார்கள் என்பது போலவும் பேசுவார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பின்னர் நிர்வாகம் அனைத்தும் திறமையாக இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் துவங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கார்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கலாம். ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் உருவாகி கொண்டிருக்கலாம். இவை யாவும் இயல்பாக மக்களுக்குள் நடக்கின்ற வளர்ச்சிதான். அதற்காக நான் கட்சியில் வந்த பின்புதான் இதெல்லாம் சம்பவிக்கின்றது என்று யாராலும் மாறுதட்டி சொல்ல முடியாது. இங்கே நடிப்பவர்கள் நடித்து கொண்டே இருக்கட்டும், நாமும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்போம். வேறென்ன செய்வது? நன்றி.